ப்ரெஸ் மீடியா நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள், ரிவ்யூ கொடுங்க. அண்ட் மக்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரியெல்லாம் இருக்குது. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி நிறைய ஹீரோயின் நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது குறைக்க என்னதான் பண்ணணும்? சினிமாவிலே நிறைய சொல்லிட்டு தான் இருக்கு. சார் நல்லா கேட்டீங்க. அதை குறைக்கிறதுக்கு என்னது அந்த கொடுமை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் சார் கம்மி பண்ணணும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது சார், எஸ்பெஷலி எனக்கு இருக்குது. அதாவது இந்த படத்து மூலமாவது ஏதாவது ஒரு ஆன்மை வந்து நம்மளை காப்பாத்திராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் டேக்அவே மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இது மாறுமா என்னன்னு நமக்கு தெரியாது, அந்த ஃபீலிங் மட்டும் கண்டிப்பாக இருக்குது சார். ஐயோ தயவு செஞ்சு இருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸும் இங்கே தான் இருக்கீங்க, அந்த மாதிரி சத்தியமாக நான் எங்கேயுமே சொல்லலை, நம்பிடாதீங்க. நான் எதுக்கு அப்படி சொல்ல போகிறேன்? இது என்னோட பேஷன், என்னோட வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த மாதிரி முடிவு நான் இதுக்கு முன்னாடியும் எடுத்ததில்லை, இதுக்கப்புறமும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இது அடுத்தடுத்து நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் அடிக்க மாட்டேன்னெல்லாம் நான் எங்கேயும் சொல்லலை, நம்பாதீங்க. யார் சார் ஐடியா? சொல்லுங்கள் சார், கேளுங்க சார். ஒரு புகார் வந்து இந்த நிறுவனத்து மேல, அதாவது உங்க மேல வந்து எழுத்தாளர் சங்கத்துல போயிருக்கு. ராஜா செல்லமுத்து அப்படின்றது ஆமாம். நான் தான் எழுதினேன், ஆனா டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணா போயிட்டு அப்புறம் ஒரு கேபினட் நோட்டீஸும் அமைச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இன்னைக்கு வந்து ஆமாம். அவர் ஏதோ வாட்ஸ்அப்லாம் போட்டுருந்தா சொன்னாங்க. அவர் என்கிட்ட உதவியாக இருந்தார். ஒரு 10 பேரில் அவர் ஒருத்தராக இருந்தார். அது எழுத்தாளர் சங்கத்தை புகார் கொடுத்துருந்தாரு. அது அவங்களாம் என்கொயரி பண்ணாங்க. இவர் தான் அவரை கூப்பிட்டு வந்தவர். அவர் தான் அவரை கூப்பிட்டு வந்து வேலை கொடுங்கன்னு சொன்னது அவர் தான். அவர் நான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய பாவனை அவர் தெரியல, இவர் முடிப்பாரான்ட்டு. எடுக்கும்போது பணம் மறைக்கும் நோக்கத்தில் அது மாதிரி செயல்படுது. ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக டிஸ்கஷன்லாம் வந்தார். நான் தான் புகார்ல வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து அந்த மெசேஜ் நானும் பார்த்ததுல வந்து உங்க கூட வந்து கதை எல்லாமே அவர் தான் எழுதி கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த சாபியோன்றத கூப்பிட்டு வந்தார் போல இருக்கு. செவிலியர் ராஜா கேமராமேன். அதுக்கப்புறம் அவரை கைட்டி விட்டுட்டீங்க 2 பேரும் சொல்லி அந்த புகார் கைட்டி விட மாட்டாங்க. கிடையாதுங்க. அது பொய்யா அவர் சும்மா சின்ன பசங்க மாதிரி கொண்டு போய் எப்படி கொடுத்துருந்தா எவிடன்ஸ் இருந்தால் நல்லா பண்ணியிருக்கலாம். மெசேஜ் போடுறது குழந்தை பசங்க. வந்தவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை திரைக்கதை வசனம்னு சொல்லிட்டு அவரோட நேம்ல வந்து அது ஒன்றும் இல்லை, கொடுக்குறாரு. அது சும்மா சில்லி இது, அது வேஸ்ட். அது நான் 12 படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. அது அந்த வழி இருக்க தான் செய்யுது. ஆனால் எங்கள் படம் நல்லா இருக்குதுன்னா எல்லோரும் பார்த்துட்டு தேட்டர் அவங்களா கொடுக்க முன் வராங்க. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நாங்களும் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 120 டேஸ் தேட்டர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருக்கு. எங்கள் டீச்சர்லாம் நல்லா அழகாக பார்த்து இந்த பாடல்கள்லாம் பார்த்துட்டு அவங்களே வாலண்டியர் தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 50 தேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த கதை என்ன கேட்குதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். கதை தான் இங்க ஹீரோ, கதை தான் இங்க ஹீரோயின். அவங்க எல்லாம் வெறும் இல்லை கதைக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்து கதை தான் முக்கியம் இல்லையா? இந்த படத்துக்கு எல்லாம் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். முன்னாடி படம் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட் ஆச்சு, அதில் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறேன்? இப்போ 9966 படத்துல பத்தி தானே இது பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், சரி. அது நமக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எதில் நமக்கு பண்ண முடியுமோ அதில் தானே சார் கலந்துக்க முடியும். ஸோ மேபி அது அந்த விதத்தில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்தோட ப்ரொமோஷனில். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஐயோ, நல்ல கேள்வி சார், நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. எதிர்பார்த்த படங்கள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சார். அது எதுக்குன்னு கூட எனக்கு ஒரு கொஷன் மார்க் இருக்குது. ஏன்னா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு தெரியும், பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு தெரியும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நடிகைகளே இல்லை அப்படின்னும் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனை தாண்டி பார்த்தாங்கன்னா மேபி எங்களுக்கும் நல்ல ஸ்டோரிஸ் வரும் அப்படின்னு இருக்குது.
ஆசை இருக்கு, பார்க்கலாம் சார். அந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு விட்டுறலாம், பார்க்கலாம். உங்ககிட்ட நிறைய கதை எடுத்துன்னு வரும்போது நீங்க கதை நிறைய அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, எதனால நீங்க இப்ப சொன்னதுனால தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா சத்தியமா போகல. உங்ககிட்ட கதை சொல்றவங்க எல்லாமே கிளாமரா கேக்குறாங்க, கிளாமரா வேணும்னு சொல்லிட்டு சொன்னனால நீங்க அவாய்ட் பண்றீங்க. குடும்பத்துக்கு கூட நடிக்கிறதா சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது உண்மையா போய் சார், எனக்கு எந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சா நான் கண்டிப்பா அது செய்வேன். எனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. அந்த கதாபாத்திரம் நான் பண்ண அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும் முதல்ல. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா பண்றேன். இதுல வந்து 2 ஹீரோயின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல மேபி நான் கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. பட் 2 பேருக்கும் ஈக்குவலா தானே இருக்கு. ஸோ இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னால எதுவுமே சொல்லலைல்ல. ஸோ எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் வந்துச்சுன்னா நான் ஹாப்பியா எடுத்துட்டு பண்றதுக்கு ரெடி. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரணும், பார்க்கலாம் சார். கண்டிப்பாக வரும். எந்த பொண்ணு? உங்க பொண்ணு. இவங்களும் என் பொண்ணு தான். நான் அடிக்கலையே. அது நான் கற்பனை சாமி நான் பண்ணவே இல்லையே. கடவுள் தான். அம்மன் வேடம் போடல, கற்பனை சாமி. அந்த கதை வந்து அந்த மாதிரி அமைச்சிருந்தோம் சார். என்ன சொல்றேன், கதைக்கு தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கதையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும்னு பண்ணேன். இந்த மாதிரி கதை வந்து யாரும் எடுக்கக்கூடாது. பார்க்கும்போது நம்ம கதை ஒரு புதுவிதமாக தெரியும். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் பார்த்தீங்க, நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லை? நீங்கள் என் கதையை விட்டுருங்க, உள்ளே போய் பார்த்தீங்க இல்லை. அடுத்த படம் உங்களுக்கு நிறைய டான்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து அந்த கதை, ஆமாம் ஆமாம், இது செகண்ட் பார்ட், அது வேறு படம். ஓகே, அதனால் எனக்கு நான் கதைக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இருக்கோம். அது நாங்கள் நினச்சோம், அது உள்ளே பண்ண முடியல. அதனால அதுக்குள்ளே போய் நிறைய இடைஞ்சல்கள் வருது. அதனால் அது கதை ஒட்ட மாட்டேது. சாரி இல்லை சார், இது என்னென்னா, புத்த கடவுள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரை கூட்டு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. இந்த புத்தரை உணர்த்துறதுக்கு அதை கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த புத்தால என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு சிறப்பாக ஒரு புதுவிதமாக காமிச்சிருக்கோம். இல்லை அவர் நம்ம தமிழ்நாடு தான். புத்தர் இங்கே உள்ளவர் தான் சார். சார் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க, புத்தர் இங்கே உள்ளவர் சார். சார் 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 கடவுள் இல்லை சார், சித்தர். சித்தர் அதாவது நம்ம கடவுளை பற்றி பேச வேண்டாம். அதுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுங்களேன், டைவர்ட் ஆகிடும். எங்கள் படத்துக்குள்ளே மட்டும் பேசுங்க, படம் ப்ரொமோஷனுக்குள்ளே மட்டும் பேசுங்க. அது புத்தர் சீன் வந்து புத்தர் வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்திருக்கோம், மைசூரில் எடுத்திருக்கோம். அந்த மைசூருடைய வில்லேஜெல்லாம் புத்தா அந்த வில்லேஜுக்குள்ளே எடுத்திருக்கோம். அது மாதிரி பல இடங்களில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேறு எங்கள் படத்தை பற்றி கொஞ்சம் கேளுங்க. புத்தரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பாரஞ்சு தான். அவருக்கு அப்புறம் நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவருக்கு இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் தெரியும், ஆனால் அதை வச்சு பண்ணல. எனக்கு வந்து இந்த புத்தரை தழுவிய ஒரு கதை பண்ணணும்னு நினச்சேன். நான் அது கதைக்குள்ளே அப்படியே வந்துருச்சு. அதை அழகாக கொண்டு வந்திருக்கோம். நான் ஓகே சார். சார், பிக் பாஸ்க்குள்ள போன உடனே போயிட்டு வெளியில வந்த உடனே சத்தியமா யாருமே பெரிய ஆள் ஆக மாட்டாங்க சார். அதுதான் யாருமே ஜெயிச்சவங்களும் சரி தோத்தவங்களும் சரி யாருமே கண்காணாம போயிறாங்க தவிர ஆஹா பெரிய அளவுக்கு வந்தது இல்ல சார். அது ஒரு ஸ்பெஷல் எல்லாமே வெளியில வந்தது. அவங்களுடைய கெட்ட குணங்கள் எல்லாமே அதுல போனா நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் விஜய் டிவி போறது நியூட்ரலாக தான் சார் நடக்கும். நியூட்ரலாக தான் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆக்சுவலி போய் சார், அது நடக்காது. நீங்கள் உங்கள் திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் இப்போ படம் வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்காது சார். ஸோ திறமை இருந்ததுன்னா வாய்ப்பு வரும். மேபி அதை பில்ட் பண்ணிங்கனாலே போதும். நான் அதை விட்டுட்டு இல்லை நான் அங்கே போயிட்டு வந்துட்டேன் இங்கே போயிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வுட் ஒர்க். பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ. அது ரியாலிட்டி ஷோ வரைக்கும் மட்டுமே அதை பார்க்கணும். அதை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இல்லை நம்ம வந்து ஒரு கெரியர் பில்டிங்குக்கு எடுத்துக்கிறதுங்கிறது வந்து எனக்கு அது
ஓகே இல்லைன்னு தான் தோணுது சார். எங்கள் படத்தை பற்றி கேளுங்க சார், பாடல் எப்படி இருக்கு? விஜய் டிவில வந்து இந்த ரியோராஜ்லாம் ஹீரோவா பண்றாரு. அங்க இருக்கிற செலிபிரிட்டி நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு வராங்க. உங்க படத்துக்கு யாராவது ப்ரொமோஷன் வருவாங்க? அவங்கள கேட்குறீங்களா சார்? விஜய் டிவில இருந்து ரச்சிதா மகாலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இதில் ப்ரமோஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ யா, இல்ல நீங்க யாரையாவது கூப்பிடுறீங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் யாரும் கூப்பிடல. வேற என்ன சார், வேற என்ன கேள்வி இருக்கா? வேற எங்கள் படத்தை பற்றி நீங்கள் நல்லா சிறப்பாக போடுங்க. எந்த குறைகளும் இல்லாமல் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா பண்ணியிருக்கோம். மக்கள் வந்து இதை பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், டைம் போகிறது தெரியாது. உக்காந்தா படம் ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்பீடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. அது இருக்குங்களா? கண்டிப்பாக அந்த ஸ்பீடு இருக்குங்களா? அதை கரெக்டாக போட்டால் மக்கள் எல்லாம் அழகாக தேட்டரில் வந்து பார்த்து இப்படி ஒரு படம் எடுத்துக்கிறதுக்கு திருப்பி எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய படங்களில் வந்து நாங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் சான்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்களை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடம் எதனா கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம். என்ன கேட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு நாள் இல்லை, ஃபுல்லாக எங்கள் படத்தை பற்றி கேட்கலாம். ஓகே, படத்தை பற்றி கேட்கலாம். படம் ப்ரொமோஷனை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஜனங்களை வந்து தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ உங்கள் மீடியாவில் சொல்லி வர வைக்கிறேன். தேங்க்யூ. ரச்சிதா மேடம் கூட்டுவாங்க ப்ரமோஷனுக்கு. ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்களே சார்.